கருணாநிதி வென்றது எப்படி? நெடுஞ்செழியன் வீழ்ந்தது எப்படி? சூழ்ச்சியா முயற்சியா? திமுகவில் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இருந்த நெடுஞ்செழியனை நகர்த்திவிட்டு கருணாநிதி தனது செல்வாக்கை கட்சிக்குள் எப்படி நிரூபித்து காட்டினார்? அவர் கட்சியின் தலைவரானதும் தமிழகத்தில் முதலமைச்சரானதும் எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அண்ணாவின் திடீர் மரணம் திமுகவிற்கு பேரிடியாக தலையில் இறங்கியது. கட்சிக்கும் ஆட்சிக்கும் அடுத்து யார் என்ற கேள்வி எழுந்தது. உடனடியாக இடைக்கால முதலமைச்சராக நெடுஞ்செழியன் அமர்த்தப்பட்டார். கட்சியின் மூத்த தலைவராக அவரே கருதப்பட்டார். எனவே நாற்காலி இவருக்குத்தான் என பேச்சுகள் நிலவின. மாறாக சனிக்கிழமை மாலை நெடுஞ்செழியன் தன் பலத்தை நிரூபிக்கும்படி கோரப்பட்டது. அது அவரது பதவிக்கு சவாலாக மாறியது. மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக கருணாநிதியை தேர்வு செய்தனர். கருணாநிதியின் பெயரை மதியழகன் முன்மொழிந்தார். சத்தியவாணி முத்து அதை வழிமொழிந்தார். தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்பதை உணர்ந்த நெடுஞ்செழியன் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கி கொண்டார். அதுவரை விடாப்படியாக இருந்த நெடுஞ்செழியனுக்கு இந்த பூசல் மனக்கசப்பை தந்தது. தலைமைக்கு மூத்தவர் என்ற திறமை மட்டுமே போதாது என்று அவர் உணர்ந்தார். அண்ணா தனக்கு பின் கட்சிக்கு வாரிசாக யாரையும் பரிந்துரைக்கவில்லை. அவரது தேர்வு நெடுஞ்செழியனாகவே இருந்திருக்கும் என ஒரு யூகம் உள்ளது. ஏனெனில் திமுகவை உருவாக்கிய 50 தலைவர்களில் நெடுஞ்செழியனும் ஒருவர். அந்த பட்டியலில் கருணாநிதிக்கு இடமிருக்கவில்லை. அண்ணா காலத்தில் இந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் நெடுஞ்செழியன். அவரது செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தனது பொதுச் செயலாளர் பதவியை 1955 முதல் 1960 வரை நெடுஞ்செழியனுக்கு விட்டுக் கொடுத்தவர். மறுபடியும் 1960 தான் அண்ணா கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்து அமர்ந்தார். மேலும் அண்ணா 1962 தேர்தலில் தோற்றதும் சட்டமன்றத்தில் 1962 முதல் 76 வரை திமுக சபையை வழிநடத்தி வந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன் தான். 67 அண்ணா முதல்வராக இருந்தபோது அமைச்சரவையில் 2வது இடம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அண்ணாவுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டு அவர் சிகிச்சைக்கு சென்றபோது அவர் கவனித்து வந்த அனைத்து துறைகளையும் நெடுஞ்செழியனை பொறுப்பேற்றுக் கொண்டார். எனவே அண்ணா மறைந்தவுடன் அவர் இயற்கையாகவே அரசை காப்பாற்றும் இடைக்கால முதல்வர் பொறுப்புக்கு வந்தார். ஆனால் கட்சிக்குள் நீருக்குள் பூத்த நெருப்பாக கருணாநிதிக்கு ஒரு ஆதரவு இருந்ததை நெடுஞ்செழியன் அதுவரை உணரவே இல்லை. பிணக்குகள் இருந்தன, அது பிரிவாக மாறும் என அவர் நம்பவில்லை. முடிந்தவரை ஆட்சி கட்டிலில் அமரவை ஆதரவை திரட்டி பார்த்தார். பலன் கிடைக்கவில்லை. 1969 ஜூலை 27ஆம் தேதி திமுகவின் தலைவரானார் கருணாநிதி. நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளர். ஜி ராமச்சந்திரன் பொருளாளரானார். திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் கட்சிக்குள் தலைவர் பதவி இல்லை, அந்த இடம் பெரியாருக்குத்தான் என அறிவித்திருந்தார் அண்ணா. அவர் மறைவுக்கு பின்னர் கட்சியின் உயர்மட்ட குழு கட்சிக்குள் அதிகார பூசல் உண்டாவதை தடுப்பதற்காக புதிதாக தலைவர் பதவியை உண்டாக்கியது. அது கருணாநிதிக்கு சென்றது. பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் அமர்ந்தார். கட்சிக்குள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதால் திமுகவில் ஏற்பட இருந்த பிரிவினை தடுக்கப்பட்டது. முதல்வராக முகவும் கட்சி அதிகாரத்திற்கு நெடுஞ்செழியனும் சம அளவில் பங்காற்ற தொடங்கினர். முதல்வராக வருவதற்கு பெரியாரின் ஆதரவு கருணாநிதிக்கு கிடைத்தது. பெரியாரின் நேரடி அரசியல் எதிரியான ராஜாஜியும் கருணாநிதியை ஆதரித்தார். அவர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் அண்ணாவுக்கு பிறகு திமுக சட்டசபையாளர்களின் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கருணாநிதிக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அவருக்கு ஏற்பட்டுள்ள பொறுப்புகளை ஆற்றுவதில் பூரண வெற்றி பெறுவாராக. ராஜ்யத்தை திறமையுடனும் நேர்மையுடனும் நீதியுடனும் நிர்வகிப்பதே அவர் முக்கிய கருத்தாக இருக்க வேண்டும். அவரது ஆட்சியில் பலத்தையும் உயர்த்தவும் இதுவே வழியாகும். முதல் மந்திரியாக பதவி பிரமாணம் ஏற்றுவிட்ட பின் கட்சி பற்றிய கருத்தின்றி மக்களின் எல்லா பிரிவினருக்கும் பணிபுரிவது அவரது கடமையாகும் என கூறியிருந்தார்.